மெடிடேஷன்ல தாட்ஸ் வரும், வராம இருக்காது அப்படி எதுவுமே இல்ல. தாட்ஸ் வரும். ஆனா வந்த தாட்ஸ் மேல நம்ம என்ன சொல்றோம், மூச்சு மேல கவனம் தான் சொல்றோம். தாட்ஸ் மேல கவனம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஆறால பாய்சன் இருக்கிறதுனால, நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் குறையா இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா, ஒரு நெகட்டிவ் என்டிட்டிஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் கூட நம்ம ஆறாக்குள்ள என்டர் ஆகி அவங்க சில வாய்ஸஸ் சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பவர்லெஸ் ஆயிடும். நீயா நானான்னு உட்காந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், அது உங்க விட ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க விட்னஸா பார்க்கணும், அவ்வளவுதான். எவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க மெடிடேஷன் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற பாய்சன் கிளியர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிளாரிட்டி வரும். அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட சக்தியே உங்க சுத்தி ஒரு ரக்ஷண கவச்சம் மாதிரி, அது ஒரு ஹனுமான் பவர் மாதிரி, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகிடும் உங்களோட எனர்ஜியை. வேற பிளானட்ஸ்ல இருந்து, வேற ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து, வேற டைமென்ஷன்ஸ்ல இருந்து கூட சில பாய்சன் கேசஸ் வரும் அவுட்டர் ஸ்பேஸ்ல அந்த பிளானட்டை சுத்தி இருக்கும். இது வந்து அந்த புக்கு படிச்சாங்கன்னா ஐ திங்க் எஜிப்ட்ல அந்த காலத்துல எவ்வளவு அற்புதமான என்லைட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் சிவிலைசேஷன் இருந்ததுன்னு நமக்கு தெரிய வந்தோம். அவங்க அந்த நாலேஜ் ப்ரிசர்வ் பண்றதுக்காகவே இந்த பிரமிட்ஸை கட்டணும். வணக்கம் மாஸ்டர். சூப்பரா நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க. நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகுது மாஸ்டர். எனக்கு ஒரு 2 கேள்வி மாஸ்டர். என்னண்டா, நான் இப்போ 4 வருஷமா தியானம் செய்யறேன் மாஸ்டர். ஆரம்பத்துல இருந்து எல்லாம் நல்லா இருந்தது மாஸ்டர். நிறைய தாட்ஸ் எல்லாம் இல்லாம, நிறைய கடவுள்கள் அதுகள் ஏதாவது வந்து சொல்லுவினா கொள்ளுவினா எல்லாம் நல்லா இருந்தது மாஸ்டர். ஆனா இப்போ ஒரு கொஞ்ச நாளா மாஸ்டர், நானும் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரமாவது தியானம் இருப்பேன். 3-3.5 மணி நேரம் தியானம் இருப்பேன். ஆனா இப்ப தியானம் இருக்கிறேன் மாஸ்டர், ஒரே தாட்ஸா வருது. இதுக்கே நான் இருப்பேன், இதுக்கு சும்மா இருந்தோண்டு யோசிச்சு கொண்டு யோசனை வந்து கொண்டிருக்குது, இதுக்கே நான் வேணாம் வேணாம் என்று தள்ளினாலும் அந்த தாட்ஸ் வந்து கொண்டே இருக்குது மாஸ்டர். நீ ஏன் வார, எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ போயிடு, இந்த தாட்ஸ் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இப்ப நான் இருக்கிறது தியானம், எனக்கு தாட்ஸ் வேண்டாம்னு சொன்னாலும் அது வந்து கொண்டே இருக்குது. அப்ப வெறுப்பா இருக்குது மாஸ்டர். அப்ப அதனால நான் விட்டுட்டு ஒழுப்புறேன். இதை சும்மா இருந்து கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கு அதுக்கு ஏன் தியானம் என்ற பேர்ல நீ ஏன் தாட்ஸ் வந்து கொண்டே இருக்குது, அதுக்கு ஏன் இருப்பான்ட்டு நான் ஒழுப்புறேன். அது எதனால மாஸ்டர்? அதுக்கும் ஒரு பாய்சன் வந்து சேர்ந்ததுனால அப்படி இருக்குமா? ஆமா, அந்த பாய்சனோட ரியாக்ஷன் தான். அந்த பாய்சன் ரியாக்ட் ஆகும்போது நீங்களும் ரியாக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. அச்சோ. மெடிடேஷன்ல தாட்ஸ் வரும், வராம இருக்காது அப்படி எதுவுமே இல்ல. தாட்ஸ் வரும். ஆனா வந்த தாட்ஸ் மேல நம்ம என்ன சொல்றோம், மூச்சு மேல கவனம் தான் சொல்றோம். தாட்ஸ் மேல கவனம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையே. நம்ம இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து தாட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றீங்க, அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் டயலாக் மேல இன்டர்னல் டயலாக் வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, மைண்ட் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்கறது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு ரியாக்ட் ஆகிட்டே இருக்கீங்க. இப்போ இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த வாய்ஸ் வந்தா கூட கேட்காம, அந்த வாய்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம மூச்சு மேல மட்டும் கவனம் வைங்க. அதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மைண்ட் சேலஞ்ச் கொடுக்குது, உங்களோட மைண்டே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குது. இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும். அப்பப்ப நல்லா இருக்கு மாஸ்டர். அப்பப்ப தாட்ஸ் இல்லாம வருது, வேற லோகங்களுக்கு போறேன், பாக்குறேன், சவுண்டுகளை கேட்கிறேன், அப்படியெல்லாம் நல்லா இருக்கு மாஸ்டர். சில நேரத்துல எனக்கு அந்த தாட்ஸ் வந்து விட்டுவதே இல்லை மாஸ்டர். ஏன்னா எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கு மாஸ்டர். ஒவ்வொன்றையும் என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்போ எனவே என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். அதே மாதிரி இன்னும் ஒன்று மாஸ்டர், எனக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட் எடுக்க போனேன் மாஸ்டர். காலமாவல்ல ஒளிம்பி வெயில்ல போனேன். போயிட்டு இறங்கி போய்கொண்டிருக்கும் போது மாஸ்டர், நிறைய ஆட்கள் போவினம் தானே மாஸ்டர், வேலைகளுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் காலமாவல்ல ஒளிம்பி ஓடிவினம் தானே.
அவைய பார்க்கும்போது நான் ஏதோ வேற உலகத்தில இருந்து வந்த நான் மாதிரி அவைய பார்க்க இங்க பாரு கடவுள்ல இருந்து வந்த துவாலுகள் எல்லாம் போகுது பார். ஒரு உங்க ஒரு பிரச்சனை எனக்கு புரியலம்மா. இல்ல மாஸ்டர் நான் செத்தம் எடுக்க போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஓகே. விளங்கிச்சா மாஸ்டர்? அப்ப வேலைக்கு ஆட்கள் போய்கொண்டிருந்தான். அவையெல்லாம் இறங்கி வெயில்ல இருந்து இறங்கி ஓடி வேலைக்கு போய்கொண்டு வந்துக்கிறான். அப்ப எனக்கு அவையலை பார்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்தது மாஸ்டர். இவையெல்லாம் கடவுள்கள், எல்லாரும் கடவுள் இந்த பூர்ணாத்மாவில இந்த அந்த எல்லாரும் போய்கொண்டிருக்கிற பாரு என்று எனக்கு ஒரு விதமான ஒரு தாட்ஸ் ஒன்று வந்தது மாஸ்டர். உள்ளுக்குள்ள இருந்து அது தானா சொல்லுது. இங்க பாரு கடவுள் எல்லாம் நடந்து போகுது பாரு, எவ்வளவு கடவுள் போகுது பாருன்னு ஒரு விசித்திரமா இருந்தது மாஸ்டர். அது உணர்வு ஒரு விசித்திரமா இருந்தது மாஸ்டர். என்னன்னு எனக்கு புரியவே இல்லை மாஸ்டர். எனக்கே உள்ளுக்குள்ள சிரிப்பாரு போகுது. ஆனா சில விஷயம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஆறால பாய்சன் இருக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் குறையா இருக்கிறதுனால என்ன ஆயிடும்னா, ஒரு நெகட்டிவ் என்டிட்டிஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் கூட நம்ம ஆறாக்குள்ள என்டர் ஆகி அவங்க சில வாய்ஸஸ் சொல்லுவாங்க. அது என்னமோ ஞானி மாதிரி ஒரு வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு சேனலிங் நடக்கும். புரியுதா? புரியுது மாஸ்டர். அப்ப கதைக்குது, உள்ளுக்குள்ள இருந்து கதைக்குது, என்னோட கதைக்குது, அது தானா கதைக்குது. அதெல்லாம் எப்போ நடக்கும்னா, உங்க ஆறா வீக்கா இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் என்டிட்டிஸ் வந்து உள்ள பூந்துட்டு அவங்க என்ன சொல்லணுமோ உங்களை மிஸ்கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கூட நீங்க கவனிக்கணும். ஐயோ கிடையாது, அது நீங்க அந்த என்டிட்டிஸ் வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. சூப்பர் மாஸ்டர். நல்ல நல்ல நேரம் நான் கேட்டது நல்ல இது சொல்லி இருக்கீங்க மாஸ்டர். இனிமேல் விடவே கூடாது, எல்லாரையும் தள்ளி அடிச்சு போட்டு டிரெக்டா போய் கொண்டிருக்கணும். அது கூட தப்புதான். நீங்க சண்டை போட முடியாது, ஏன்னா அது உங்களை விட பவர்ஃபுல். அது உங்க விட பவர்ஃபுல், நெகட்டிவ் பவர்ஃபுல்லா இருக்கும். அப்போ நீங்க ரியாக்ட் ஆகாம இருக்கிறது தான் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். சூப்பர் 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 மாஸ்டர். மிடில் பாத் நம்ம ஃபாலோ பண்றது மிடில் பாத் தானே. யாருக்கிட்ட நீங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், அது ஒரு ஃபோர்ஸை உங்களால தாங்க முடியாது. 10 ஃபோர்ஸ் வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அமைதியாவே இருக்கிறேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து பவர்லெஸ் ஆயிடும். நீயா நானான்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது உங்க விட ரொம்ப பவர்ஃபுல். அது ஏன்னா அந்த நெகட்டிவ் வந்து நீங்க இருக்கிற டைமென்ஷனை விட ரொம்ப கொஞ்சம் இன்னும் டீப்பர் டைமென்ஷன்ல இருந்து வரும். உங்க மைண்டு கூட அது விளையாடுது பாருங்க. இத்தனால அது விளையாடுற விஷயம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்ற விஷயம் கூட தெரியாம இருக்கு. உண்மை மாஸ்டர். ஏன்னா இப்ப எனக்கு பிரச்சனையெல்லாம் கொடுத்தா நானே அமைதியாகிறேன். உன்னுடைய பிரச்சனை உன்னுடையது, நானே உனக்கு நீ கத்துறதுக்கு ரியாக்ட் பண்ணணும் கொள்ளணும், அது உன்னுடைய பிரச்சனைன்ட்டு நானே அமைதியாயிருக்கிறேன். பிறகு நானே யோசிச்சு பாக்குறேன், நீ இருக்கிற அமைதியா இருக்கிறது இவ்வளவு சூப்பர் நினைச்சு போட்டு பேசாம என்ன நானே சாட்டி கொடுத்துட்டு பேசாம இருக்கிறேன். நீங்க விட்னஸா பார்க்கணும், அவ்வளவுதான். எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க மெடிடேஷன் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற பாய்சன் கிளியர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிளாரிட்டி வரும். அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட சக்தியே உங்க சுத்தி ஒரு ரக்ஷண கவச்சம் மாதிரி. அது ஒரு ஹனுமான் பவர் மாதிரி, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆயிடும் உங்களோட எனர்ஜியே. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஆரா கூட ஸ்ட்ராங் ஆயிடும். எப்போ உங்க ஆரா ஸ்ட்ராங்கா இருக்குமோ அப்போ இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் உள்ள வந்துட்டு உங்களோட வாழ்க்கை கூட விளையாடாது. நன்றி மாஸ்டர். சூப்பரா சொன்னீங்க மாஸ்டர். நல்ல விளக்கம் மாஸ்டர். எல்லாருக்குமே இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு மாஸ்டர். நன்றி மாஸ்டர். இந்த பாயிண்ட் இந்த புக்ல இருக்குமா? இரிட்டேஷன் புக்ல இருக்கு. நான் வாட்ஸ்அப்ல நம்ம குவாண்டம் மெடிடேஷன் குரூப்ல அந்த புக்கு வாட்ஸ்அப்ல அட்டாச் பண்ணிருக்கு. எல்லாருமே படிங்க. மேபி இந்த 6 days 7 days செஷன்ல
ஈச் பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. பட் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியும் நான் கவர் பண்றேன். அந்த புக்ஸ் படிக்கும்போது இன்னும் டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணலாம். நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா அந்த தென் நம்மளா படிக்கிறப்போ நமக்கு ஒரு கூட புரிதலும் வரும் இல்லையா? எஸ், அந்த இது போட்டிருக்கீங்க இல்லையா? பார்த்தேன் நான். ரொம்ப ஆமா. ரொம்ப நன்றி. ரெண்டாவது, நீங்க இந்த புக்ல இருக்கிற சில டெர்மினாலஜி கூகுள்ல சர்ச் பண்ணா கூட உங்களுக்கு மீனிங் கிடைக்காது. அந்த புக்ல கொடுக்குற சில ரெஃபரன்சஸ், அந்த புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணாதான் அந்த மீனிங் கிடைக்குது. இப்போ நம்ம மெடிடேஷன் சாரி நம்மளோட தாட்ஸ்னால, நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ்னால நம்ம உடம்புல ஒரு பாய்சன், ஒரு நரம்பு சுத்தி எப்படி பாய்சன் ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி வேற பிளானட்ஸ்ல இருந்து, வேற ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து, வேற டைமென்ஷன்ஸ்ல இருந்து கூட சில பாய்சன் கேசஸ் வரும். அவுட்டர் ஸ்பேஸ்ல அந்த பிளானட்டை சுத்தி இருக்கும். இந்த சன் ரேஸ் அந்த பூமி சுத்தி இருக்கிற சர்டன் கேசஸ் மூலமா பெனிட்ரேட் ஆகி உள்ள நம்ம உடம்பு மேல படும்போது, நம்ம உடம்புல ஏற்கனவே பாய்சன் இருக்கிறதுனால அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த பாய்சனும் பிளஸ் அந்த சோலார் ரேஸ் டச் பண்ணதுனால நம்ம உடம்பு மேல படும்போது இன்னும் அதிகமாகுது. That is called aeroperil. Aeroperil என்ற டெர்மினாலஜி இந்த புக்ல இருக்கு. இம்பெரல்ன்றது பாய்சன். அதே மாதிரி அவுட்டர் ஸ்பேஸ்ல வேற பிளானட்ஸ்ல இருந்து வர பாய்சன் கூட வரும். அந்த பாய்சன் நம்ம மெக்கானிசம் மேல இம்பாக்ட் ரொம்ப கம்மி தான். பட் ஆனா அது கூட ஒரு பாய்சன் இருக்கு. அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வர பாய்சனஸ் கேசஸ் நம்ம மேல எப்போ இம்பாக்ட் வரும்னு நம்ம உடம்புல அந்த பாய்சன் இருந்தா மட்டும்தான். நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளோட பிசிக்கல் பாடி, எனர்ஜி பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, அதர் சர்டில் பாடிஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். எவனுமே இந்த உலகத்தில் நம்மள கிட்ட கூட வர முடியாது. எப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, நம்ம மெடிடேஷன் பண்ணல, நம்ம மைண்ட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், we are done, we are dead. நம்ம மேல எத்தனையோ நெகட்டிவ் அட்டாக்ஸ் வந்துட்டு இருக்கின்றது கூட நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாதுன்ற விஷயம் கூட தெரியாது. நம்மளுக்கு இந்த தெரியாதுன்ற விஷயம் கூட சுத்தமா தெரியாது. தென் நம்ம அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸுக்கு அடிமையா வாழ்றோம். அப்படி வாழ்றோன்ற விஷயம் கூட தெரியாம ஒரு ஸ்லேவ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேஷன் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாலேஜ் நம்ம கூட நம்ம கனெக்ட் ஆகும். ஸோ நம்மளோட மெடிடேஷன் தான் நம்மளுக்கு ரக்ஷணம், நம்மளோட கவச்சம். நம்மளோட நெகட்டிவ் மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருக்கிற சாபம். அப்போ ரெண்டுமே நம்ம கையில இருக்கு. எது நம்ம சூஸ் பண்ணிக்கணும், எது விடணும்ன்றது நம்ம கையில இருக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில. எனக்கு அதாவது நம்ம இப்போ பூமி 5th டைமென்ஷனுக்கு போறது. 5th டைமென்ஷன்ல போறப்போ அந்த எனர்ஜிக்கு ரெசனேட் பண்ணலைன்னு சொன்னா we won't be able to sustain ourselves. அதாவது நம்ம when it's time to leave our body, we'll leave our body. And then we can't come back to this earth ன்னு சொல்றீங்க. அதாவது இந்த 5th டைமென்ஷன்ல பூமி இருக்கிறப்போ அந்த 5th டைமென்ஷன் எனர்ஜில இருக்கவங்க தான் we're going to come back here. மத்தவங்களுக்கு அப்ப நீங்க சொன்ன மாதிரி 3rd டைமென்ஷன் இந்த இன்ஃபன்ட் சோல், பேபி சோல் அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இல்லையா? அப்ப அவங்களுக்கு மாயை தேவை, அவங்களுக்கு அந்த டியூவாலிட்டி அதுகள்லாம் தேவைங்கிறப்ப அப்ப அவங்க எங்க போவாங்க? அப்ப வேற இடங்கள்ல போய் பிறப்பாங்களா? பூமியை தவிர வேற எங்கேயும் போவாங்களா? ஏன்னா பிகாஸ் அப்ப அட்டெண்ட் அந்த இன்னும் நிறைய பேர் பேபி சோல், யங் சோல் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? நம்ம இப்ப பூமி இருக்கிறது 6th டைமென்ஷன், 5th கிடையாது. 6th ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ மனுஷனோட மைண்ட் செட் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் டுவர்ட்ஸ் 5th. அந்த 5th போற இதுல நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும். இப்போ நிறைய சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா. உக்ரைன், ரஷ்யா, பாலஸ்தீனா, காசா, இஸ்ரேல், ஈரான், இந்த எல்லாம் சண்டை ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் they cannot sustain the higher dimensional energy. யாரெல்லாம் இந்த எனர்ஜி தாங்க முடியுமோ அவங்க மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. மற்றவங்க பேக்கப். அது யாரு வேணாலும் இருக்கட்டும், இட்ஸ் அ பேக்கப். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இனிமே இந்த பூமி மேல பறக்கணும்னா
ஹையர் டைமென்ஷன்ல நீங்க இருந்தா மட்டும்தான் இங்க பொறுப்பீங்க. அந்த அந்த ஹையர் டைமென்ஷன்ல ரெசனேட் ஆகிற சோல்ஸ் மட்டும்தான் வரும். அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல சில பேர் வந்து செகண்ட் டைமென்ஷன்ல, தேர்ட் டைமென்ஷன்ல, ஃபோர்த் டைமென்ஷன்ல இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ம். அந்த டைமென்ஷனுக்கு ரெசனேட் ஆகிற பிளானட்ஸ்க்கு போயிடுவாங்க. தேர்ட் ம். டைமென்ஷன்ல வெறும் இந்த பூமி மட்டுமா இருக்கு? நிறைய இருக்கு. அந்த ரா மெட்டீரியல் புக் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22% இந்த என்டையர் கேலக்சில 22% ஆஃப் த பிளானட்ஸ் எல்லாமே வந்து தேர்ட் டைமென்ஷன். ம். அப்போ வெறும் இந்த இந்த எர்த் மட்டும் இல்ல, நிறைய பிளானட்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் தேர்ட் டைமென்ஷன்ல என்ன இருக்கு. இந்த பூமி மேல எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன் இருக்கோ அதை விட இன்னும் 10 மடங்கு அதிகமா மோசமான சுச்சுவேஷன் பிளானட்ஸ் கூட இருக்கு. ம். ஆக்சுவலா நம்மளோட சோலார் சிஸ்டம்லயே வீனஸ் 2வது பிளானட். அந்த பிளானட்ல 6th டைமென்ஷனல் லைஃப் இருக்கு. இந்த ரா என்ற அந்த நம்ம ஈஜிப்ட் ஹிஸ்டரியில நம்ம படிப்போம் இல்லையா? ரா சன் ஆஃப் ஐ திங்க் ரான்றது இட்ஸ் a நேம் ஆஃப் த கிங். இஸ் a ம். காட் ஆக்சுவலி. அவர் வந்து 11,000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈஜிப்ட்ல இருந்தார். அவரோட ஃபேஸ் கூட பாத்தீங்கன்னா குருவி மாதிரி இருக்கும். உடம்பு ஹியூமன், தலை மட்டும் குருவி மாதிரி இருக்கும். அவங்க வந்து 6th டைமென்ஷனல் பீயிங்ஸ். அவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா பக்கத்து கிரகத்துல தான் இருந்தாங்க. அங்கேருந்து இந்த பூமிக்கு வந்துட்டு அவங்க கொடுக்க வேண்டிய நாலேஜ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அந்த நாலேஜ் மறந்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு எல்லாமே தப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடி 1960s 1970s அந்த டைம்ல ஒரு சேனலர் மூலமா அவங்க வந்து நிறைய சேனலிங் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 5 வால்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு பேரு த லா ஆஃப் ஒன், த ரா மெட்டீரியல். அது பேரு The Law of One. லா ஆஃப் ஒன். ஓகே. ஆமா. அந்த ரா மெட்டீரியல் யார் எழுதினது? அது இது சாஃப்ட் காப்பி இருக்குதா சார் நம்மகிட்ட? சாஃப்ட் காப்பி ஐ திங்க் நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன், நான் பார்க்க. ஓகே. அண்ட் அண்ட் ஓகே. இது வந்து அந்த புக் படிச்சாங்கன்னா ஐ திங்க் சம் எஜிப்ட்ல அந்த காலத்துல எவ்வளவு அற்புதமான என்லைட்டன் ஸ்பிரிச்சுவல் சிவிலைசேஷன் இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரிய வந்துடும். அவங்க அந்த நாலேஜ் ப்ரிசர்வ் பண்றதுக்காகவே இந்த பிரமிட்ஸை கட்டினாங்க. ஆனா இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க சொல்ற கதையே வேற. அங்க வந்து ஏதோ மம்பிஸ் வைக்கிறதுக்கு, டெட் பாடி ஸ்டோர் பண்றதுக்கு பிரமிட் கட்டினாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையா நடந்தது வேற, இவங்களுக்கு புரிஞ்சது வேற, இப்போ அவங்க சொல்றது வேற. தேங்க்ஸ். நல்ல நல்ல அருமையான விளக்கம் சார். நல்ல அந்த அந்த புக்கை பத்தியும் படிக்கணும். அப்புறம் இந்த இரிட்டேஷன்ங்கிற புக்கை நம்மளும் படிச்சுட்டு நம்மளும் அதை கூட புரிஞ்சுக்கணும். அது நல்ல நல்ல ஒரு எப்பவுமே புக் ரிவ்யூல வந்து 100% we cannot ஆமா. ஷேர் பண்ண முடியாது. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுல என்னோட எக்ஸ்பீரியன்சஸ், நான் கேட்ட சில மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கலந்து தான் நம்ம பேச முடியும். ரெண்டாவது, இந்த புக்கு வந்து we are not supposed to இந்த புக்கோட கம்ப்ளீட் கண்டென்ட் கூட ஆன்லைன்ல சொல்லக்கூடாதுன்ற கண்டிஷனால ஸோ we need to respect. ஆமா. புரியுது புரியுது. அப்ப பொன்னுசாமி மாஸ்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணினீங்க, அப்புறம் நீங்க திருப்பி எடுத்துட்டீங்க. அது ஆக்சிடென்ட்லி நடந்ததா, இல்லாட்டி யூ ஹேவ் அ கொஸ்டினா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்துட்டீங்க. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து தமிழ்ல எல்லாமே இருக்குங்களா? தமிழ்ல இருந்து கிடைக்குங்களா சார்? தமிழ்ல இல்லப்பா. இல்ல, அது இங்கிலீஷ்லயே சரியா புரியல. இந்த ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட் அப்படி இருக்கு. ஒரு புக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டி படிச்சாதான் வருது. ஏன்னா அந்த புக்ல இருக்கிற சில வேர்ட்ஸ்க்கு வந்து கூகுள்ல கூட ஆன்சர் இல்லை, மீனிங். தமிழ்ல வரணும்னா தமிழ்ல கூட அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இருந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணாதான். சரிங்க சார். சரி சார், தேங்க்யூ. ரைட் சார். ஓகே.
வேற வேற ஒருத்தரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. Right, ஷுட் வி we'll go கன்டின்யூ for meditation. We'll start meditation. ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே சார். Yes. ஓகே, தேங்க்யூ. Thank you. நீங்க நடத்துறீங்களா சார்? இல்லம்மா, நீங்களே நான் பண்ண- ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா? ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார். நல்ல அற்புதமான கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல நம்ம நிறைய விளக்கத்தை தெரிஞ்சு கொண்டோம். நீங்க சொன்ன மாதிரி கேள்விகள்ல இருந்து நமக்கு நிறைய பதில்கள் வருது. எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குது. நிறைய பேருக்கு, சில பேருக்கு அவங்களுக்குள்ள இருந்த கேள்வி அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்காட்டா கூட அந்த உங்களோட பதில்ல இருந்து நாங்க புரிஞ்சு கொண்டோம். மிக்க நன்றி வம்சி மாஸ்டர்.